Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Max Term 1 Exercise 4.1ல question number 3 பார்க்க போறோம். A dozen bananas cost ₹20. What is the price of 48 bananas? இங்க ஒரு டசன் பனானாவுடைய காஸ்ட் 20 rupees அப்படின்னா 48 பனானாஸ் உடைய காஸ்ட் எவ்வளவா இருக்கும் அதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இதில் நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டிய அந்த அன்னோன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். நான் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது ஏ தான். ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன், குவான்டிட்டிஸ் வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கும்போது இங்கே வேரியபிளும் எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது இல்லையா, இந்த எக்ஸா இந்த அன்னோன் வேல்யூவான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் எக்ஸ் ஏவாக மாறிடுச்சு. ஸோ அது ஏ தான். ஸோ லெட் த ரெக்வயர்டு வேல்யூ பி ஏ. ஓகேவா? தென் நம்பர் ஆஃப் பனானாஸ், தென் காஸ்ட். இதுதான் நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன். நம்பர் ஆஃப் பனானாஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு டசன். டசன் அப்படின்னா நமக்கு என்னது, சில பேர் இந்த கன்ஃபியூஷன் ஆகும். டசன் அப்படிங்கும்போது ஏன் டசன் அப்படிங்கும்போது அது ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் 1 போட்டுட்டு இங்கே 20ன்னு போட்டுருவாங்க. அது உங்களுக்கு ஆன்சர் தப்பு. 1 டசன் இஸ் ஈக்குவல் டு கவுண்டிங் வந்து 12. ஓகேவா? ஸோ 1 டசன் பனானாஸ் அப்படிங்கும்போது 12 பனானாஸ். காஸ்ட் வந்து நமக்கு 20 rupees. ஓகே, 48 பனானாஸ் அப்படிங்கும்போது இதனுடைய ப்ரைஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் அந்த அன்னோன் வேல்யூ ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இந்த ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடில் ஜென்ரலாக ஒரு தாட் என்னன்னா, ஒரு பனானாவுடைய ரேட்டு 5 rupees அப்படிங்கும்போது 2 பனானாவுடைய ரேட் எவ்வளவா இருக்கும், 5 + y 10ன்னு வரும் இல்லையா. 3 பனானாஸுடைய ரேட்டு 5 + 5 + 5 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பனானாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ ஒரு குவான்டிட்டியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி ரிலேட்டடாக தானே இருக்குது. இது ரெண்டுமே ரிலேட்டட். பனானாவுடைய கவுண்டிங்கும் பனானாவுடைய காஸ்ட்டுமே வந்து ரிலேட்டட். ஸோ இது ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம், செகண்ட் குவான்டிட்டி ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டிலையுமே ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ரிலேஷன் டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கு. நம்பர் ஆஃப் பனானாஸ் இன்க்ரீசஸ், ப்ரைஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் இல்லையா. இங்கே பனானாவுடைய வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட்டை விட இந்த செகண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய காஸ்ட்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு சைடுமே அப் ஏரோ அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், தேர்ஃபோர் தே ஆர் இன் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இது ரெண்டுமே டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேர்ஃபோர் in a direct proportion நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. சரியா? டைரக்ட் ப்ரப்போர்ஷனாக இருந்தால் எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. கே அப்படின்னா எழுதலாம், ஆர் சி அப்படின்னு எழுதலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதுக்கு ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ நமக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதுதான் நம்ம அன்னோன் வேல்யூவை எழுத போகிறோம். இங்கே இது எக்ஸ் குவான்டிட்டி, இது ஒய் குவான்டிட்டின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னு என்ன அர்த்தம், 12. இதனுடைய ஒய் வேல்யூ என்னது நமக்கு 20. தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 48. இதனுடைய ஒய் வேல்யூ நமக்கு ஏ. ஓகேவா? இதை நம்ம கிளியராக எழுதிச்சோம்னா ஆன்சர் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஏ உடைய வேல்யூ வேணும் இல்லையா. இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12 இன்டூ ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 48 இன்டூ 20. we are going to find a value. ஸோ 12 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகிடும். 48 இன்டூ 20 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போது 12th டேபிளில் 1 டைம் 4 டைம் 4 12s are 48. ரிமைனிங் நமக்கு என்ன வேல்யூ இருக்கு பாருங்க, 4 இன்டூ 20 அப்படின்னு இருக்கு. 4 இன்டூ 20 நமக்கு என்ன, 4 20s are 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இங்கே 80 அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ அன்னோன் வேல்யூ, ருப்பீஸோடைய வேல்யூ. தேர்ஃபோர் லாஸ்ட் ஃபைனல் எப்படி எழுதலாம், ப்ரைஸ் ஆஃப் 48 bananas that is equal to
rupees 80 அப்படின்னு எழுதலாம். சரியா? தேர்டு கொஷினுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.